அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, அன்பின் தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நல்ல நோக்கத்தில் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். ஏற்கனவே இஸ்மாயில் அங்கிள் பேசும்போது உங்களோட லைஃப் சம்மந்தமாக சொல்லிட்டு வந்தார். இப்போ நீங்கள் படிப்பீங்க, காலேஜ் போவீங்க, கல்யாணம் முடிப்பீங்கன்னெலாம் சொன்னார். அப்படி சொல்லும்போது சில பேர் தலையெல்லாம் ஆட்டி படிச்சு, காலேஜ் போயிட்டு முடித்தோடனே கல்யாணம் முடிக்கிறது இல்லை, அதுக்கு பிறகு நம்ம தொழில் பண்ணணும், தொழிலில் ஏதாவது நாங்கள் சுயமாக நிற்கிற அளவுக்கு வரணும், காலேஜ் முடித்தோடனே கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது லேடிஸுக்கு சரி, ஜென்ஸுக்கு எங்களுக்குண்டு பொறுப்புகள், லேடிஸை விட ஜென்ஸுக்கு பொறுப்புகள் இருக்குது, குடும்ப பொறுப்புகள் இருக்குது. அடுத்தது, பொதுவாக இப்படி பிள்ளைகளை வச்சு பேசுகிறதாக இருந்தால் நாங்கள் பெரும்பாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம்? ஸ்டூடெண்ட்டை வச்சு பேசுகிறதா இருந்தால் பெரும்பாலும் என்ன விஷயத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம்? என்ன விஷயத்துக்கு கொடுப்போம்? நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசுகிறதா இருந்தால் கல்வியை பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எங்களோட அந்த நேரத்தில் எங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னால் படிக்கணும் என்கிறது. இப்போ பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்கிறதாக இருந்தால் அம்மா பாப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும், தாய் தகப்பனுக்கு கட்டுப்படணும், இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். இப்போ பெரும்பாலும் பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் முரண்பாடு வரக்கூடிய இடம் எது? அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் முரண்பாடு வரக்கூடிய இடம் எது? பெரும்பாலும் வீட்டில் அம்மா செய்யாதே செய்யாதுன்னு சொல்கிற வேலை எதுவாக இருக்கும்? உங்களுக்கு பெரும்பாலும் அம்மா அதை செய்யாதே செய்யாதுன்னு சொல்கிறதாக இருந்தால் என்ன வேலையாக செய்யாதுன்னு சொல்லுவாங்க? ஃபோன், இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதை தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. இதுதான் இப்போ பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு வரக்கூடிய விஷயமாக இருக்குது. எனவே இந்த 3 விஷயங்களையும் உள்ளடக்கினதாக சுருக்கமாக என்னுடைய இந்த தலைப்பை நான் உள்ளடக்கிக்கிறேன். முதலாவது விஷயம், நீங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட், மாணவர்கள் என்று சொல்லி சொன்னால் அரபியில் சொல்வார்கள் தாலிபுன்னு சொல்வார்கள். தலப என்று சொன்னால் தேடினான் என்பது அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு கல்விக்கு தேவையானதை தேடி தேடி படிக்கணும். படிப்புக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அவற்றை நீங்கள் தவிர்க்கணும். சில பேரண்ட்ஸ் நினைப்பாங்க படிப்புக்கு விளையாடுறது தடைன்னு நினைப்பாங்க. விளையாடுறது முழுமையாக படிப்புக்கு தடை இல்லை. சிறுவர்களுக்கு விளையாட்டு தேவை, நீங்கள் விளையாடணும். ஆனால் அந்த விளையாடு ஃபிசிக்கலான விளையாட்டாக இருக்கணும். நீங்கள் குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறு பார்க்கலும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்களோட நானாமார் அவங்க அவங்களோட பொறாமைப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய ட்ரை பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வாப்பாட்ட சொல்கிறாங்க, யூசுஃபை எங்களோட அனுப்புங்க, நாங்கள் நாளைக்கு ஆடு மேய்க்கும்போது நாங்கள் காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட விளையாடுவோம், நாங்கள் காட்டில் நல்ல சந்தோஷமாக உல்லாசமாக இருந்து வருவோம்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பா ஒரு நபி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பாட பேர் தெரியுமா? என்னது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவர் நபியாக இருந்துன்னு சொல்லலை, இந்த விளையாட்டெல்லாம் தேவையில்லை, சும்மா இருங்க வாப்பான்னு சொல்லலை. விளையாட்டு என்கிறது எங்களுக்கு தேவை. ஆனால் அந்த விளையாட்டு நாங்கள் ஃபோனில் விளையாடுற விளையாட்டு அல்ல. ஃபிசிக்கலாக விளையாடலாம். நீங்கள் ஃபுட்பால் விளையாடுறீங்க, கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஆகுமானது. இது படிப்புக்கு இடைஞ்சலானது இல்லை. உங்களை ஆக்டிவ் ஆக்கும், உங்களை உற்சாகமாக்கும்.
உங்களை சோம்பேறித்தன்மை இல்லாதவங்களாக மாற்றும். அப்போ விளையாட்டு தேவை. விளையாட்டில் உள்ள நன்மைகள் என்னன்னு கேட்டால், உங்களோட ரத்தோட்டம் நல்லதாய்க்கும், நீங்கள் ஆக்டிவ் ஆகுவீங்க. அதாவது அதே நேரத்தில் உங்களுக்கு சொன்னாங்க தோல்வியை ஒப்புக்கொள்ள பழகுவீங்க, ஏன்னா ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு பழகுவீங்க, அதாவது டீமாக இருந்து வேலை செய்ய பழகுவீங்க. இப்படி நிறைய நன்மைகள் அதில் இருக்குது. ஆனால் நாங்கள் ஃபோனில் விளையாடுறதுல அந்த நன்மை எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. எனவே நாங்கள் எங்களோட கல்விக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய, எங்களோட பேரண்ட்ஸுக்கும் எங்களுக்கும் இடையில் முரண்பாட்டை உண்டாக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாங்கள் தவிர்க்க வரணும். தவிர்க்கன்னு சொன்னால் நான் சொல்ல வரலை ஃபோனை தொடாதீங்கன்னு சொல்லி. இன்றைக்கி இன்றைய சூழலுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக இது உங்களுக்கு தேவையாக இருக்கும். உதாரணமாக எனக்கும் என் பிள்ளைக்கும் இடையில் ஒரு 30 வருஷ கெப் இருக்கும். நான் பிறந்து வளர்ந்து படித்து கல்யாணம் முடித்து பிள்ளை கிடைக்கிறதுக்கு இடையில் ஒரு 30 வருஷ கெப் இருக்கும். நான் வாழ்ந்த மாதிரி என் பிள்ளை வாழ இயலாது. அப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்தை என் பிள்ளை சரியாக விளங்காது. இதுக்கு தமிழோட தலைமுறை இடைவெளின்னு சொல்லுவாங்க. இது இருக்கு. இந்த சிக்கல் உருவாகிடக்கூடாது. அப்போ நீங்கள் இன்றைய சூழலை புரிந்து கொள்வதற்கு, நீங்கள் இந்த உலகத்தை விளங்கி கொள்வதற்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதில் ஈடுபடலாம். ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாக விளையாடக்கூடிய விளையாட்டோ, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனோ உங்களோட அடிப்படையான டார்கெட் படிக்கிறதுக்கு தடையாக அமைஞ்சிடக்கூடாது, அதுக்கு டிஸ்டர்பாக அமைஞ்சிடக்கூடாது. அப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கட்டுப்பட வேண்டிய ஆட்கள். ஒன்று பேரண்ட்ஸுக்கு கட்டுப்படணும், மற்றது நீங்கள் ஸ்கூல் போனீங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸுக்கு கட்டுப்படணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு வகை இருக்குது, எங்களுக்கு மூத்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்படணும். இந்த பேரண்ட்ஸுக்கு கட்டுப்படுறதை பொறுத்தளவில் நீங்கள் உதாரணமாக குர்ஆனில் ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். சூரா கஹ்ஃபில் வரக்கூடிய 4 சம்பவம் வருது. சூரா கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தில் 4 சம்பவங்கள் வருது. 4 கதை, 2 நண்பர்கள் பற்றிய ஒரு கதை வருகிறது. துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய மன்னரை பற்றிய ஒரு சம்பவம் வருகிறது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை பற்றிய ஒரு சம்பவம் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்கிற 2 நபிமார்கள் பற்றிய ஒரு சம்பவம் வருது. அந்த ஹிதர் என்கிற நபி மூசா நபியோட ஒரு பகுதியில் போகிறாங்க. சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அவர் ஒரு சிறுவனை பிடிச்சி கொலை செஞ்சிடுறார். அந்த கொலை செய்ததுக்கு காரணம் சொல்லும்போது என்ன காரணம் சொல்கிறான்னு சொன்னால், இந்த மகன், இந்த இளைஞன் பெரிதாக ஆனால் அவங்களோட உம்மா வாப்பாவை தொல்லைப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான், முஸ்லீமாக இருக்கக்கூடிய அவங்கள குஃபுர் செய்யுமாறு நிர்பந்திப்பான். அதனால் அல்லாஹ் என்ன நாடினான்டா, இந்த பிள்ளைய கொண்டுட்டு இந்த உம்மா வாப்பாவுக்கு வேறு நல்ல பிள்ளைகளை கொடுக்க அல்லாஹ் நாடினான் என்று குர்ஆனில் சொல்லப்படுகிறது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்கள் தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்கிறவங்களாக இருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எங்களுக்கு ஆபத்துக்கள் வரும், கஷ்டங்கள் வரும். இது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யப்படுது. இன்னொரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குகையில் அடிபட்ட 3 பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 3 பேர் ஒரு வழியில் பயணம் போகிறாங்க. கடுமையாக மழை பெய்யுது. பொதுவாக மனுஷன் மழை பெஞ்சால் என்ன செய்வாங்க, நலையாமல் இருக்க ஒரு இடத்துக்கு போவாங்க. அவங்க பார்க்குறாங்க ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளே போயிருக்கிறாங்க, மலையில் நலையாமல் இருக்கணுண்டு. நீங்கள் அண்மையில் கேள்விப்பட்டீங்க, ஸ்ரீலங்காவில் மழை பெஞ்சு மண் சரிவு ஏற்படுத்திண்டு. இப்போ இவங்க ஒரு குகைக்குள்ளே இருக்கிறாங்க. மேலே மலையிலேருந்து ஒரு பெரிய கல் உருண்டு வந்து குகை வாசலில் விழுந்துருது, அப்படியே அடைச்சிருது. இப்போ இவங்க உள்ளே இருக்கிறாங்க, வெளி வாசல் அப்படியே கதவால் இந்த கல்லால் அடைப்பட்டுருச்சு. அந்த கல்லை தள்ளி தள்ளி பார்க்குறாங்க, அந்த கல்லை அவங்களால தள்ள முடியலை. இப்போ அவங்க 3 பேரும் உள்ளே இருக்கிறாங்க, வெளியே வர முடியாது. இப்படியே இருந்தால் அப்படியே பசியில் அடிபட்டு அப்படியே மரணிக்கிறது தான் நிலையாக இருக்கும். இப்போ சொன்னால் கையில் ஃபோனை வச்சு யாருக்காவது கால் பண்ணியாவது இந்த இடத்துல அடைப்பட்டிக்கிறோம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ அந்த 3 பேரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. அவங்க செஞ்ச நல்ல விஷயத்தை சொல்லி துஆ செய்கிறாங்க.
அதில் ஒரு ஆள் செய்த துவா என்னன்னு கேட்டால், நான் என் உம்மா அப்பாவுக்கும் நலவு செய்கிறவனாக இருந்தேன். நான் உணவு எடுத்துகிட்டு வந்தால் என் உம்மா அப்பாவுக்கு கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன். ஒரு நாள் நான் பால் எடுத்துகிட்டு வந்தேன், உம்மாவும் பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்குற அவங்கள எழுப்புறது டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு கவலையாக இருந்துச்சு. நான் அவங்கள எழுப்பாமல் அவங்க எலும்பும் வரை நின்று கொண்டே இருந்தேன். அவங்க எழும்பினதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். இதை நான் உனக்காகவே அல்லாஹ் நான் செஞ்சேன், அதனால் எங்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்று என்று துவா செய்கிறார். அந்த கல் லேசாக சைட் ஆகுது. மற்ற நண்பர்களும் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி கேட்குறாங்க. அந்த கல் பிறண்டதுக்கு பிறகு அவங்க 3 பேரும் வாராங்க வெளியில். அப்போ நாங்கள் தாய் தகப்பனுக்கு நல்லவர்களாக நடந்து கொண்டா, அவங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருந்தா, அவங்களுக்கு மாற்றம் செய்யாமல் இருந்தா, அவங்களோட மனசை நோவிக்காமல் இருந்தால் எங்களுக்கு ஆபத்துக்களின் போது பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ ஒன்று நாங்கள் துரோகம் செஞ்ச ஆபத்து வரும், நல்ல முறையில் நடந்து கொண்டால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? பேரண்ட்ஸுடைய விஷயத்தில், அம்மா பாப்பா விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும், அவங்களுக்கு கட்டுப்படணும். அது எங்களோட வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக அமையும். எங்களால் முடிஞ்சால் எங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் எங்களோட லைஃபுக்கு எடுத்துக்கொள்ளணும். அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக அமையும். அதில் அல்லாஹு தாலா ஏதாவது பரக்கத்தை வச்சிருப்பான். உதாரணமாக இப்போ ஏண்ட விஷயத்தில் எங்களோட வாப்பாட்டிருந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரு பழக்கம் வாசிப்பு. எங்களோட பாப்பா வாசிப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில், அதாவது ஸ்கூலில் 4ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பு படிக்கிற டைமே எங்களோட வாப்பா சொல்லுவார், மகன் வாசிக்கணும், பேப்பர் வாசிக்கணும், பேப்பர் வாசிக்கிறது நல்ல பழக்கம்னு சொன்னார். அப்போ நாங்கள் பொது லைப்ரரியில் போய்ட்டு பேப்பர் வாசிப்போம். பெரியவங்க வந்தால் விரட்டிடுவாங்க, போடான்னு விரட்டி போட்டு பேப்பரை வாங்கி எடுப்பாங்க. நாங்கள் போய் காத்து நின்று பேப்பர் வாசிப்போம். அந்த வாசிப்பு எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கைக்கு துணையாக இருக்குது. அப்படி நீங்கள் உங்களோட வாப்பாட்ட நான் என்ன எடுக்கலாம் எடுங்க. அது உங்களோட தந்தையிடமிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வராசத்தா, ஒரு சொத்தாக இருந்தால் அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். இதே போல் எங்களோட உம்மாட்ட இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பழக்கம் என்னென்னு கேட்டால், எப்பயுமே அவங்க நேரத்தோடு எழும்புவாங்க. சுபஹ் தொழுது 6-6:30 மணிக்கு இடையிலேயே காலை சாப்பாட்டு விஷயம் எல்லாம் முடிப்பாங்க. சுபஹுக்கு பிறகு குயிக்காக வேலை செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரத்திஹா, யா அல்லாஹ் என்ற உம்மத்துக்கு அதிகாலை பொழுதில் நீ பரக்கத் செய்வாயாக. ஏர்லி மார்னிங் நாங்கள் ஏதாவது செஞ்சால் அதில் பரக்கத் இருக்கும். நீங்கள் உங்களோட படிக்கிற விஷயங்களை கூட நீங்கள் அப்படி செய்யலாம். இந்த அடிப்படையில் எங்களோட குடும்பத்தில் ஏதாவது எங்களோட நானா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே சுபஹுக்கு பிறகு அவங்களோட வேலையில் குயிக்காக செய்வாங்க. அந்த பழக்கம் வந்ததால் இப்படி பயணங்கள் போனால் நைட்டு லேட் ஆகினா கூட சுபஹுக்கு பிறகு தூக்கம் வருவதில்லை. அப்போ இதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. என் வாப்பாட்டிருந்து எடுத்துக்கொண்டது இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் இல்லைங்க, அதில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பரக்கத் கிடைக்கும். இப்போ சில நேரம் உங்கள்கிட்ட நான் கேட்டால், உம்மா வாப்பாட்டிருந்து என்ன எடுக்கலான்னு கேட்டால் நீங்கள் மிச்சம் யோசிப்பீங்க என்னத்தை எடுக்கிறேன்னு சொல்லி. உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி ஏதாவது இருக்குதா? என் வாப்பாட்டிருந்து நான் இதை எடுக்கலாம், என் உம்மாட்டிருந்து நான் இதை எடுக்கலாம்னு சொல்லுங்கம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அக்காவும் பேப்பர் வாசிக்குவாங்க காலையில் டெய்லியும். அது அது ஒரு நல்ல பழக்கம். நம்ம பேச்சு தன்மையை இன்க்ரீஸ் பண்ணோம், படிக்கிறது நிறைய சுற்றி போகிறத பற்றி நம்ம ஜாஸ்தியாக தெரியும். மாஷா அல்லாஹ். அந்த வாசிப்பு எங்களுக்கு எங்களை சூழ உள்ள உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை, அறிவை தரும், எங்களோட லாங்குவேஜை வளர்க்கும். இப்படி பல நன்மைகள் இருக்குது. ஒருவேளை எங்களோட தாய் தகப்பட்டிருந்து எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு வைங்க, எங்களோட பேரண்ட்ஸ் மோசமாக்கிறான்னு வைங்க, நீங்கள் ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்ட வாப்பாட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது, அந்த பழக்கம் என்கிட்ட வந்துடக்கூடாது. என் பேரண்ட்ஸ் இப்படி ஒரு மிஸ்டேக் அவங்களோட வாழ்க்கையில் விட்டுருக்கிறாங்க, இந்த மிஸ்டேக்கை நான் என்னுடைய வாழ்க்கையில் விடக்கூடாது. அப்படியாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அதுலையாவது எங்களுக்கு பரக்கத் தெரியும். எங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து நாங்கள் எப்படி வாழ்கிறதுங்கிறத கற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி எப்படி நான் வாழக்கூடாதுங்கிறதையாவது நான்
கற்றுக்கொள்ளணும். அப்போ பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது நாங்கள் பேரண்ட்ஸோட சம்மந்தப்பட்டது. எங்களுக்கு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ரிலல் ரப் ஃபி ரிலல் வாலிதைன், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்கிறது தாய் தந்தையின் திருப்பொருத்தத்தில் இருக்குது. எங்களோட பேரண்ட்ஸ் எங்களை பொருந்தி கொண்டா அல்லாஹ் எங்களை பொருந்தி கொள்வார். அப்போ முடிஞ்ச வரைக்கும் தாய் தந்தையினுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும். இப்போ இதில் மிச்சம் சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றீங்களோ உங்களோட பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருங்க. உங்களோட வேலைகளை நீங்கள் செய்ய பழகுங்க. உங்களோட வேலை எல்லாமே உண்மை தான் செய்யணுங்கிற நிலைக்கு வராதிங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பிளேட்டை நீங்கள் கழுவி வைங்க. உங்களுக்கு முடிஞ்சால் உங்களோட துணிகளை நீங்கள் துவைங்க. உங்களோட வேலைகளை கொஞ்சம், அதாவது நீங்கள் வளர வளர உங்களுக்காக உங்களுடைய பேரண்ட்ஸ் செய்கிற வேலை குறையணும். நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நாட்டில் நாங்கள் பார்க்குறோம், நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாமல் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. பாப்பா மாதிரி இங்கே வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, காசு அனுப்புவாங்க, அவங்க ஜோலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியான ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட வந்துடக்கூடாது. இப்போ நாங்கள் உதாரணமாக பாருங்கள், நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 1க்கு 2க்கு போனாலும் உம்மா தான் பாப்பா தவறி சொல்லிட்டேன், பாப்பா மாதிரி கை வைக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் தாய் தான் இதை பண்ணுவாங்க, அவங்க தான் பண்ணுறாங்க. இது 10 வயசானதுக்கு பிறகு அவங்க செஞ்சால் அது கேவலம். அப்போ நம்ம வளர்ந்ததுக்கு பிறகும் ஏண்ட துணி அவங்க தான் கழுவணும், ஏண்ட துணி அவங்க தான் மடித்து வைக்கணும், நான் எனக்கு சாப்பாடு அவங்க தான் கொஞ்சம் வைக்கணும், சாப்பிட்டு முடிஞ்சோன்னு நான் எழுப்பி அவங்க தான் கழுவி வைக்கணுன்ட்டு அவங்க போக போக அவங்க வயசாகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கணும். இதில் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறீங்க, பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் உங்களால் ஏழுன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்தில் உங்களோட பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்த விரும்புங்க. பாப்பா வெளியே போகிறாரா, வீட்டு வாசல் வரைக்கும் வந்து பாப்பாவுக்கு சலான் சொல்லி அனுப்புங்க. வார நேரம் முடிஞ்சு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா பாப்பாவை வாசலில் இருந்து வரவேங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அவருக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு கொடுங்க. நீங்கள் குடித்து அவருக்கு தேவைனாலும் இல்லைனாலும் நீங்கள் கொடுத்தா குடிப்பார். அதன் மூலமாக அவங்களுக்கு மனசில் சந்தோஷம் வரும். நான் பெருசான என் பிள்ளை என்னை பார்க்கும்ங்கிற எண்ணம் வரும். அதனால் மனப்பூர்வமாக அவங்க உங்களுக்கு துவா செய்வாங்க. அந்த துவா வந்து உங்களுக்கு நினையாப்புறத்தில் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு அருளாக அமையும். சில நேரங்களில் நீங்கள் கல்யாணம் முடித்து எல்லாம் வந்ததுக்கு பிறகு வாப்பாவை கவனிக்கணும், என் வாப்பாவுக்கு என் கையால் ஒரு சாப்பாடு போடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வாப்பா இல்லாமல் இருப்பார். அதனால் நீங்கள் வளர வளர அவங்கள்ட்ட இந்த மாதிரியான உங்களுடைய பண்பை காட்டுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறதுக்கான ஒரு சாதனமாக அமையும். நாங்கள் ஹதீஸ்களில் எங்களுக்கு பேரண்ட்ஸோடு நடக்கக்கூடிய சில வழிமுறைகள் சொல்லப்படுது. பிள்ளைகள் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்ததுக்கு பிறகு சில நேரங்களில் பேரண்ட்ஸோட முரண்பாடு வருது. குறிப்பாக வீட்டில் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உம்மா வேணான்றாங்க, எரிச்சல் வருது, கோபம் வருது. அவங்க பெரும்பாலும் உங்களுடைய நலனுக்காகத்தான் சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த டைமை நீங்கள் எப்படி ஆக்கிக்கொள்ளண்டு. ஏன்னா நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிஅமதானி மஹ்பூபுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ். 2 அருட்கொடைகள் இருக்குது. பெரும்பாலான மக்கள் அதில் பொடுபோக்காக இருக்கிறாங்க. ஒன்று ஆரோக்கியம், மற்றது ஓய்வு நேரம். இந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அதை வீணாக்கிடக்கூடாது. வாழ்க்கைங்கிறது டைம் தான். ஒரு மனுஷனுக்கு 50 வருஷம் வாழ்கிறாண்டா டைம் தான். ஒவ்வொரு நிமிடம் கழியும் போதும் எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடம் குறைஞ்சு கொண்டிருக்குது. நாங்கள் மௌத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களோட நேரத்தை நாங்கள் வீணாக்கிடக்கூடாது என்கிற இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும். விளையாட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமை நம்ம ஒதுக்கி கொள்ளலாம், அதில் ஓவராக நாங்கள் போயிடக்கூடாது என்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தது, இந்த பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பயத்துடைய நியாயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு இந்த ஃபோன் மூலமாக நிறைய தவறுகள் நடக்குது, நிறைய தேவையில்லாத தொடர்புகள் ஏற்படுகிறது. நிறைய அதாவது அந்நிய ஆண்களோட பெண்களும் பெண்களோட ஆண்களும் தொடர்புகளை உண்டாக்கி கொள்கிறாங்க. மோசமான வலையில் போய் விழுந்துறாங்க. சில நேரங்களில் அவங்களோட வயசாலையும் இருக்கக்கூடிய சூழலாலையும் சில தவறான வீடியோக்கள் அனுப்பிடுறாங்க. சில நேரம் தங்களை பற்றி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. அதை வச்சு சில நேரங்களில் ஒருத்தர் பயமுறுத்துகிற நிலைமை வருது. அப்போ அதெல்லாம் பேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து பெற்றோருக்கு வருது.
அப்போ இந்த காலம் கெட்டு போயிருக்கிற காரணத்தினால எங்களோட பிள்ளைகள் தவறிடுவாங்களோ என்கிற அச்சத்தினால அவங்க உங்களை ஒரு வருத்தத்துக்குள்ளே வச்சுக்கொள்ள முயற்சி செய்யலாங்க. அந்த நியாயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததாக அன்புள்ள மாணவர்களே, உங்களோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய லட்சியம்ங்கிறது, உங்களுடைய டார்கெட் வந்து கல்வியில் நீங்கள் முன்னேறுறது, பண்பாட்டில் நல்ல விஷயங்களில் பழக்க வழக்கங்களில் உங்களை நீங்கள் முன்னேற்றி கொள்வது. இந்த கல்வியில் முன்னேறதுக்கு நான் பல இது சொல்கிறது, இதெல்லாம் இதை தாண்டி நாங்கள் போக இயலாது. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க 6 விஷயம் தேவைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கல்வியில் முன்னேறதாக இருந்தால் 6 விஷயம் தேவை என்று இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. அதில் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அஹி லன் தனாலல் இல்ம இல்லா பிசித்தத்தின், சகோதரனே 6 விஷயம் இல்லாமல் நீ கல்வியில் மேம்பாட்டை அடைய முடியாது. சஉனப்பியுக அன் தஃப்சீலிஹா பிபயானின், அந்த 6 விஷயத்தையும் உனக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்கிறாங்க. முதலாவது விஷயம், கல்வியில் நாங்கள் முன்னேறதாக இருந்தால் ஜக்கா உன், ஜக்கி என்று சொல்கிறது புத்திசாலிக்கு சொல்லுவாங்க. ஜக்கா என்று சொல்லி சொன்னால் புத்திசாலித்தனம். எங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்கணும். எங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? எங்களுக்கு அல்லாஹு தாலா மூளையை வச்சிருக்கிறான். எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு டேலண்ட்டை கொடுத்திருக்கிறான். நாங்கள் தான் எங்களோட டேலண்ட்டை பார்த்துக்கொள்ளணும். இந்த ஜக்கரியா சேர் சொல்லும்போது சொன்னார், அந்த ஏஐ யூஸ் பண்ணுற விஷயமாக சொன்னார், நாங்கள் ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிற போதும் எங்களோட மூளையை மந்தமாக்காத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். மூளையுடைய தன்மை என்னென்று சொன்னால், யூஸ் பண்ணத்தான் அது வளரும். நாங்கள் வீட்டில் ஒரு கத்தியை வச்சு அந்த கத்தியால் எதையுமே வெட்டாமல் விட்டால் அந்த கத்தி துரு பிடிச்சி அது அப்படியே மொட்டையாக போயிடும். இப்போ எங்களுக்கு தெரியும், முந்தி காலங்களில் கணக்கு போடுவாங்க, ஒரு புளுஸ்கோப் பேப்பர் ஃபுல்லாக கணக்கு எழுதி கூட்டுவாங்க பெரியவங்க. இப்போ யாருக்கும் அப்படி செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலான்னா, நாங்கள் எல்லோரும் கல்குலேட்டருக்கு வந்துட்டோம். ஆரம்ப காலத்தில் எங்களோட பேரண்ட்ஸுக்கு யாருக்காவது டெலிஃபோன் நம்பர்கள் இருக்கும், மனப்பாடமாக இருக்கும். இன்றைக்கு யாருக்கும் டெலிஃபோன் நம்பர்கள் பாடம் இல்லை. ஏன் பாடம் இல்லை? ஃபோனில் இருக்குது, அதனால் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை வந்தோடனே மூளை என்ன செய்யுது, சரி நான் சேவ் பண்ண தேவையில்லை, உன்னோட ஃபோனில் நீ சேவ் பண்ணிக்க. அப்போ நாங்கள் வந்து இந்த தொலைத்தொடர்பு இந்த சாதனங்களை ஃபுல்லாக பயன்படுத்தினோம்னு சொன்னால் மூளை வளர்ச்சி அடையாது. நாங்கள் அதனுடைய மூளையை யூஸ் பண்ணி நாங்களும் சிந்திச்சு தான் இந்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும். 2வது விஷயம், இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, வஹிரு சொன், எங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும், எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கணும். எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எங்களுக்கு கல்வி வராது. முதலாவது என்ன இருக்கணும்னு சொன்னாங்க, அறிவு இருக்கணும், அதாவது ஜக்காவுன் புத்திசாலித்தனம் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். 3வது அவங்க சொன்னாங்க வஜித்திஹாதுன், முயற்சி செய்யணும். இப்போ ஆர்வம் உள்ள எல்லாரும் முன்னேற வராது. இப்போ எனக்கு உதாரணமாக இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசை இருக்குது, நானாக ட்ரை பண்ணாமல் எனக்கு படிக்க இயலாது. ஆசை உள்ள எல்லாரும் முன்னேற இயலாது. அப்போ அறிவு இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், முயற்சி இருக்கணும். நாங்கள் ட்ரை பண்ணணும், எங்களோட டைமை நாங்கள் செலவழிக்கணும், அதுக்காக நாங்கள் சில தியாகங்களை செய்யணும், அதுக்காக கஷ்டங்கள் படணும். இந்த 3ஓட சேர்ந்து 4வது புல்கத்துன். புல்கத்துன்னு சொல்கிறது என்னென்னு கேட்டால் படிக்கிறதுக்குரிய சாதனம். இப்போ உதாரணமாக நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் இருக்கணும். நீங்கள் சித்திரம் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் சித்திரம் பண்ணுறதுக்கு அதுக்கு எழுதுறதுக்கு அதுக்கு தேவையான கலர் இதெல்லாம் அந்த பொருட்கள் இருக்கணும். நீங்கள் நீச்சல் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால், ஸ்விம்மிங் படிக்க போகிறீங்கன்னா தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லாமல் நிலத்தில் நீச்சல் பண்ண இயலாது. அப்போ நாங்கள் என்ன, ஒரு தையல் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் மெஷின் இருக்கணும். நாங்கள் என்ன படிக்கிறோமோ அதற்குரிய சாதனம் இருக்கணும். 4வது விஷயம். 5வது விஷயம் வசுஹ்பத்து உஸ்தாதின், எங்களுக்கு யார் படித்து தராங்களோ அந்த ஆசிரியர்களோட நல்ல ஒரு உறவு இருக்கணும். சில பிள்ளைகளுக்கு சில சேர்மாரை பிடிக்காது. அந்த சேர் கொஞ்சம் ரப்பாக இருக்கிறாரு, இல்லாட்டி ஏசுவார், இல்லை வேலை கூட தருவார், எங்களுக்கு அவரை பிடிக்காதுன்னு சொன்னால் அவர் படித்து தர பாடம் மனசுக்கு ஏறாது. எங்களுடைய காது எல்லாரும் சொல்வதையும் கேட்கும்.
எங்களோட உள்ளம் நாங்கள் யாரை விரும்புகிறோமோ அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கும். அதனால் நாங்கள் எங்களோட டீச்சர்ஸ்மாரை வெறுக்க ஆரம்பிக்கக்கூடாது. அவங்கள நாங்கள் நேசிக்கணும், அவங்களோட ஒரு நெருக்கமான உறவு வச்சுக்கணும். 6வது வத்தூலு ஜமானின், ஒரு நீண்ட காலத்தை நாங்கள் கல்விக்காக செலவழிக்கணும். ஸ்கூலில் ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க 4 வருஷம் அப்படி 6 வருஷம்னு சொல்லி. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்விங்கிறது பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் படிக்கக்கூடியது. ஆக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்ன 6 விஷயங்கள் என்னென்னது? முதலாவது அறிவு, 2வது ஆர்வம், 3வது முயற்சி செய்யணும், 4வது அதுக்குரிய சாதனம், அதுக்குரிய இது தேவை, 5வது எங்களோட டீச்சர்ஸோடு எங்களுக்கு ஒரு நெருக்கமான உறவு, 6வது இதுக்கு நாங்கள் கூட டைம் ஒதுக்கணும். இப்போ நிறைய பேப்பரில் வரும் 60 நாளில் அரபு படிக்கலாம், 5 நாளில் அரபு படிக்கலாம், அதாவது 6 மாதத்தில் ஆலிமாகலாம்லாம் வரும். அப்படி இந்த புரைலர் கோழி மாதிரி நாங்கள் 40 நாளில் கோழி எடுத்து அறுக்கிற மாதிரி செய்ய இயலாது. இதுக்கு நாங்கள் டைம் ஒதுக்கணும். ஆக இந்த 6 விஷயத்தை நாங்கள் கடைப்பிடித்தால் எங்களுக்கு அறிவில் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வரலாம் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. அன்புள்ள மாணவர்களே, உங்களோட பேரண்ட்ஸோடு நீங்கள் நெருக்கமாக இருங்க. அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டலை நீங்கள் பின்பற்றுங்க. அவங்க எப்படியுமே உங்களை மோசம் போகிறதுக்கான ஒரு வழி அவங்க காட்ட மாட்டாங்க. சில விஷயம் அவங்க புரியாமல் இருக்கலாம். ஒரே படித்தாத்தான் படிப்பில் முன்னேறலான்னு சில பேரண்ட்ஸ் நினச்சிருக்கலாம். ஆனால் அது அவங்க ஒரு ஆர்வத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அது பிழையான விஷயத்துக்கு வராது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை நலவாக அமைச்சு கொள்வதுக்கு முயற்சி செய்யுங்க. தாய் தந்தையினுடைய துவாவை பெற முயற்சி செய்யுங்க. பெரியவர்களுடைய துவாவை பெற முயற்சி செய்யுங்க. பெரியவங்களை நீங்கள் கௌரவிங்க. உங்களை விட சின்னவங்களாக இருக்கிறவங்க மேலே அன்பாக இருங்க. உங்களோட டைமை உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தி கொள்வதற்காகவும் யூஸ் பண்ண முயற்சி செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் எதிர்காலத்துக்கு நலன்மிக்கதாகவும் ஆக்கணும். உங்கள் அல்லாஹு தஆலா இந்த முஸ்லீம் சமுதாயத்தின் எதிர்கால சொத்துக்களாக, எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூண்களாக அல்லாஹு தஆலா உங்களை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.